ஹே வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நிறைய பேர்த்துக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். குழந்தைங்களுக்கு இனிஷியலாக என்ன மாதிரி ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி தரணும்னு. எனக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருந்தது. எனக்கு நிறைய சஜஷன்ஸ் வந்துச்சு. சுற்றி இருந்து ஆப்பிள் வேக வச்சு கொடுங்க, இல்லை ராகி கூழ் கொடுங்க, இல்லை இந்த மாதிரி நிறைய ஃபுட் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் இது எல்லாத்த விட மெயினான ஒரு ஃபுட் ஒன்று இருக்குது. என்ன ஃபுட், அதை எப்படி மேக் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதெல்லாம் பார்த்துடலாங்களா? அது வேறு எதுவும் இல்லைங்க, கருப்பு உலர் திராட்சை தான். இப்போ என் குழந்தைக்கு 15 months ஆகிட்டனால நான் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி ஒரு சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோடனேயுமே இதை நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிடணும். வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நான் 15 months பேபிக்கு நான் இந்த அமௌண்ட் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் ஒரு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 4 months 5 months பேபிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 to 8 grapes எடுத்து ஊற வச்சாலே போதுமானதாக இருக்கும். நான் இவ்வளோ குவான்டிட்டி இருக்கனால அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி நான் அந்த ஜூஸை எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கையிலே பிழிஞ்சு விடணும். அந்த திராட்சையில் உலர்ந்த திராட்சையை கையிலே பிழிஞ்சு விட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது ஆறுன சுடு தண்ணியே எடுத்துக்கிறேன். நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் வெதுன்னு இருக்க தண்ணியில் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை ஊற வச்ச தண்ணியவே நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணி அதை ஆட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 3 to 4 spoons டெய்லியும் கொடுத்தாலே அது போதுமானதாக இருக்கும். என் குழந்தைக்கு 15 monthsங்கிறதுனால நான் ஒரு 100 to 150 ml தருவேன். இந்த மாதிரி நான் என் பையனுக்கு 4 months இருக்கப்பறந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனாலேயே அவனுக்கு இன்னமும் இந்த ஜூஸ் மேலே இருக்க க்ரேஸ் சுத்தமாக குறையவே இல்லை. அவன் பாருங்கள், அதை கொடுத்தோடனே என்ன கூட கொடுக்க விடாமல் எப்படி வாங்கி அவனே குடிச்சிட்ருக்கான்னு. அவன் ரொம்ப விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. யூஸ்வலாகவே குழந்தைங்களுக்கு 6 monthsலேருந்து தான் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இது நீங்கள் 4 monthsலேருந்தே கூட ட்ரை பண்ணலாம், ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஆனால் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. க்ரீன் ட்ரை கிரேப்ஸ் விற்கும் இல்லைங்களா, அது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அப்படி ரிஸ்க் எடுக்காமல் பிளாக் கிரேப்ஸே நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நம்ம தரதுனால இதோட பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என் பையன் பாருங்கள், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் அவ்வளவும் குடிச்சிருவான். சரிங்க, அடுத்து நம்ம இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் விஷயம் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனால குழந்தைங்க கிட்ட கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது பக்கத்தில் கூட வராது. டெய்லியும் அவங்க மோஷன் போயிடுவாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். அண்ட் செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா, அயன் நிறையா இருக்கனால ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுங்க. அண்ட் தேர்ட் விஷயம் என்னென்னா, குழந்தைங்க ஸ்கின் எப்போவுமே கிளியர் அண்ட் க்ளோயிங்காக தான் இருக்கும். பட் இது நம்ம ட்ரை பண்ணுறது மூலிமா அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி ரொம்பவே கிளியர் அண்ட் பயங்கர க்ளோயிங்காக இருக்கும் அவங்க ஸ்கின். அடுத்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதனால் சளி, இருமல், காய்ச்சல் எதுவுமே அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்களோட போன் டெவலப்மெண்ட்டுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது கிட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அடல்ட்ஸும் சாப்பிட்லாம், எல்டர் பீப்புள்ஸ் சாப்பிட்லாம். மெயினாக ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இது டெய்லியும் இந்த மாதிரி சோக் பண்ணி அதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.